பட்டர் 1 டீஸ்பூன், பூண்டு ஒரு 6 பல்லு 2ஆ கட் பண்ணி இதில சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயம் சேர்த்து இதில கொஞ்சம் வதக்கிட்டு, அப்புறம் 5 தக்காளி இதில ஆட் பண்ணிக்கணும். உப்பு தேவையான அளவு இதில சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 9 முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் இதில ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓரிகானோ ஒரு 1/2 டீஸ்பூன். இத நல்லா வதக்கிட்டு, பேஸ்ட் பண்ணி தனியா வச்சுருங்க. திரும்பவும் பேன் வச்சு, அந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய ஆட் பண்ணிட்டு, பொடியா நறுக்குன இஞ்சி 1 டீஸ்பூனும், பூண்டு 2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கணும். இத நான் சமைச்சப்ப என் வீட்ல பசங்க 9.5 குடுத்தாங்க. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் 7.5 தான் குடுத்தாங்க. எனக்கும் ரொம்ப நேரமா யோசனை. அது எப்படி 9.5 எங்க இருக்கு? 7.5 எங்க இருக்கு? அப்படின்னு. நானும் ரொம்ப நேரமா யோசிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, யாருக்கு நெறைய சிக்கன் வச்சேனோ அவங்க 9.5 குடுத்தாங்க. சிக்கனே வைக்காதவரு எப்படி 9.5 குடுப்பாரு? கரெக்ட்டா தான் குடுத்துருக்காரு. 200 கிராம் சிக்கன் இதில ஆட் பண்ணிட்டு, அத கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கவர் பண்ணி கொஞ்ச நேரம் குக் பண்ணா போதும். இது கூடவே ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட்ட ஆட் பண்ணி, இத கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணணும். இத கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். 200 கிராம் பாஸ்தா சுடு தண்ணீல உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு, அத இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப திக்கா இருந்ததால நான் தண்ணி கொஞ்சம் திரும்பவும் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், ஓரிகானோ 1 டீஸ்பூன். இன்னும் நல்லா ஸ்பைசியா வேணும்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூட அத ஆட் பண்ணிக்கோங்க அந்த மசாலாஸ. பேசில் லீவ்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன். நான் இதில ட்ரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் லீவ்ஸ் இருந்தாலும் அதையும் அத ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸ், சீஸ் 1 டேபிள் ஸ்பூன். பாஸ்தா ட்ரை பண்ணணும்னு நினச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஸ்டைல்ல ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட்டாவே இருக்கும்.